மாநாட்டுக்கு வந்தா, மதுரை மாநாட்டுக்கு, எங்க அண்ணன் மாநாட்டுக்கு வந்தா அனைத்து மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரியானே? டிஎம்கே தான் கேக்குறேன். மாநாடா இருந்தா கவர்மெண்ட் பஸ்ஸா ஏத்தி அதுலயே மக்கள் அனுப்பிவிடுவ. ஆனா இதை என்ன மாநாடா இருந்தா பிரைவேட் பஸ்ஸா விடமாட்ட, ஆடியோ வச்சு நிப்பாட்ட, மிரட்ட. நீ என்ன பாட்டல நாளைக்கு பாப்ப எங்க மாநாட்ட பாரு, அப்ப தெரியும். கோரிக்கம்பத்தை பத்தி பேசுற, கோரிக்கம்பத்தை பத்தி பேச உனக்கு என்ன இருக்கு? அடுத்தவன் குடிய கருத்து டாஸ்மாக சம்பாரிச்சு நீ பேவாக்குற. எங்க என்ன கொடிக்கம்ப உனக்கு நீ ஏடா பேச? உனதான் கேக்குற. உதயநிதி ஸ்டாலின் உனதான் கேக்குற. எங்க அண்ணன் சொந்த காசுல 12 லட்சம் ரூபாய்க்கு கொடிக்கம்ப நட்டிருக்காரு. உன்னால ஒரு கோடிய சொந்தமா விற்க முடியுமாடா? படம் கம்பெனி வச்சு எங்க அண்ணன் படம் எடுத்து சம்பாதிச்ச நாய் நீ. எங்க அண்ணன் பேச, எங்க அண்ணன் காசு கொடுக்காத வந்த கூட்டம் கிடையாது. அவன் 4 நாள் வேலை விட்டு எங்க அண்ணனுக்கு அணி வந்திருக்கோம். எல்லாமே அவன் காசு. முடிக்கணும் மட்டும் நினைக்காத, முடிச்சுட்டான். உனைய 2026 முடிச்சுட்டோம். 2026 நாங்க தான். மதுரை மட்டும் இல்ல, 234 தொகுதியிலையா ஆளை நிப்பாற்ற ஜெயிக்கிற பாத்துக்கா. இவங்கன்னா சேராட்டம் அனுப்பாங்க, கவர்மெண்ட் பஸ் நிப்பாட்டுவாங்க. இவங்களுக்காண்டி டிராபிக் போலீஸ் 100 பேரை இறக்கி நம்மள நிப்பாட்டி அவங்களுக்கு மட்டும் வழி விடுவாங்க. நம்ம என்ன மாநாடுல 10 கிலோமீட்டருக்கு அங்க நிப்பாட்டிட்டாங்க. 10 கிலோமீட்டர் இல்ல, 15 கிலோமீட்டர் இல்ல, நீ 100 கிலோமீட்டர் நிப்பாட்டாலும் சென்னை, வேலூர், திண்டுக்கல், திருப்பரங்குன்றம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி எல்லாம் அண்ணன் நடந்தே வருவோம். நடந்தே வந்திருக்கோம். 6 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். வாயா பாப்பா, வாயா. 2026 எங்க அண்ணன் டிஎம்கே உனக்கு ஆகாத. வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், அண்ணே சீமான் அண்ணே, வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே. கொஞ்சம் எங்க அணில் குஞ்சுகளை வந்து பாருங்கண்ணே. அணில் குஞ்சுகளா இல்ல அணிலாடு பாருங்கண்ணே. வாங்கண்ணே வாங்கண்ணே. சீமான் அண்ணே வாங்கண்ணே. பாரபத்திக்கு கொஞ்சம் வாங்கண்ணே. இங்க பாரபத்தி கொஞ்சம் வந்து பாருங்க. அணில் என்ன எப்போ வந்தாரு? அவர் எப்படி சொல்லலாம்? நான் சொல்றேன், அவர் என்னைக்கு வந்தாரு? அவர் யாரு, எப்ப எப்படி வந்தாரு? நீ வந்து காசு கொடுத்து போனடா. காசு இப்ப டிஎம்கே கிட்ட எதுக்கு போன? டிஎம்கே கிட்ட எதுக்கு போன நீ? நான் கேக்குறேன், டிஎம்கே கிட்ட எதுக்கு போன? வேற வழியில தான் போறாரு. எதுக்கு போன? வேற வழியில போயிட்டு இப்போ எங்கள அணில் சொல்ற, எங்கள அணில் நீ சொல்ற. உனக்கு தகுதி இருக்குதா? நான் கேக்குறேன் உனக்கு தகுதி இருக்குதா? அணில் என்ன தகுதி இருக்குது? நீ போயிட்டு ஒரு போட்டோ எடுக்கிற, நீ போயிட்டு ஒரு டீம் கிட்ட ஒரு போட்டோ எடுக்கிற. அப்ப எதுக்கு நீ காசு வாங்கிக்கின்னு தமிழ்நாட்டுல நல்லது நடக்கிறது தன்மான சிங்கம் தங்க தலைவர் கிளம்பி இருக்காரு. சரியா? எடப்பாடியாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது, ஸ்டாலினாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஸ்டாலின் பையன் நாங்க வந்து குடும்ப ஆட்சி நடத்தல, அடிமட்ட தொண்டருக்கு தலைவர். அவர் ஆம குஞ்சி, நான் சொல்றேன் அவர் ஆம குஞ்சி. சீமான் வந்து ரொம்ப பேசியிருக்காரு. இன்னும் அவன் எங்க மீட்டிங் போட்டாலும் சரி, சீமானா டிவிக்கு ரசிகர் செதுக்கிறது உறுதி. சரியா? சீமான் வெளியே தலையை காமிக்க முடியாது. சொல்லிக்கா டிவிக்கு நீ ஒரு ஆம்பளை இங்க வந்து சொல்லுங்க, இங்கிட்ட வர சொல்லு. மாநாட்டுக்கிட்ட வந்து தைரியமான ஆம்பளை தன்மான சிங்கனா இங்க வர சொல்லுங்க. ஸ்டாலின் கண்ட்ரோல தான் போலீஸ் அதிகாரம் இருக்கு. நாங்க இப்ப 13 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். வேகாத வெயில்ல எல்லா பஸ் எல்லா வேலையும் எடுக்கிறாங்க. ஏன் இந்த பயம்? சாதாரண நடிகர் தானங்க விஜய். ஏன் இந்த பயம்?
அப்ப எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு. தலைவர் கண்ணை காமிச்சா போதும் தமிழ்நாட்டுல ஒரு பேருக்கு டெபாசிட் கிடைச்சிருக்காரு. ஆனா தமிழக மக்கள் நல்லது பண்ணணும். ரசிகர் யாரோ அராஜகத்துல வராதீங்க. இன்னும் எங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. தலைவர் கண்ணை அசைச்சாருன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாலின் இருக்க மாட்டாரு, எடப்பாடி இருக்க மாட்டான், சீமானு ஒரு பயில இருக்க மாட்டானுங்க. தலைவரே இன்னும் எங்களை ஒரு இதாக சீமான மண்டையை உடைக்கிறோம். அவ்வளவுதானே போதுங்க. ரைட், ஓகே, அவ்வளவுதானே. ஒரு சீமான் செத்தாரு, இனிமே வெளியே தலையை காமிக்க முடியாது. அது ஒரு தமிழ்நாட்டுல 2026 நல்லாட்சி மலர போகுது. போலீஸ் அராஜகம் ரொம்ப போலீஸ் அராஜகம். அண்ணே தலைவர் 2026 தலைவர் வர்றது உறுதிங்க. வேற எந்த இதுவுமே மாட்டுக்கட்டு வேறுபாடும் கிடையாது. சிஎம் கண்ட்ரோல்ல போலீஸ் கண்ட்ரோல் இருக்கு. போலீஸ் யார் கட்டுப்பாடுல இருக்காரு? சிஎம் கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. ஏன் எங்களுக்கு சாதாரண விஜய் நடிகர் தானேங்க, ஏங்க இப்படி பயப்படுறீங்க? மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி குளியல் வண்டி போட்டிருக்கீங்க, ஃபுல்லா குளியல் வண்டி போட்டிருக்கீங்க. அவ்வளவு வண்டியை வர மாட்டேங்கிறீங்க, அங்கங்க வண்டியை தடுக்கிறீங்க. கேட்டா பர்மிஷன் இல்லைங்கிறீங்க. இவ்வளவு பர்மிஷன் கொடுக்காம 5 லட்சம் கும்பலுக்கு முடிஞ்சிருக்கோம். இன்னும் இந்த பர்மிஷன் எல்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ போயிடும். தலைவர் 2026 வர்றது உறுதி சார். ஒரு இவர் மோடி வந்தா பாக்கிறதுக்கு ஏர்போர்ட் போறீங்க. சாதாரண அஜித்குமார் ஏன் சார் வீட்டுக்கு போல? போன்லயே சாரி, என்ன சாரி, தலைவர் போலையா வீட்டுக்கு? ஏன் போலி, ஏன் பயப்படுறீங்க மக்களுக்கு? நீ தப்பு பண்ண போய் தானே குண்டு வச்சு சிலரையும் பயப்படுறீங்க. தலைவர் எப்படி போறாரா? மக்களா இருக்காரு. மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு டிவிக்கு என்ன, விஜய்னா என்னன்னு. அடுத்த முதலமைச்சர் தலைவர் தான். கஷ்டமே கிடையாது. இன்னும் 10 கிலோமீட்டர் கூட நடந்தே வருவான். தலைவா என்னோட சொந்த ஊர் அவனே வரல நடந்தே வருவேன் நானு. பழனிக்கே பாதயாத்திரை, தலைவருக்கு பாதயாத்திரை வர மாட்டேன். தலைவருக்கு வர மாட்டேன் நான் பாதயாத்திரை. என்ன தலைவருக்கு வர மாட்டேன் நானு. என் தலைவனை உசுரா நினைப்பேன் நானு. ஆதங்கத்தை போக்கணும். தலைவர் ஆதங்கத்தை போக்கணும், மக்களோட ஆதங்கத்தை போக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆதங்கத்தை மக்கள் எல்லாரும் வரணும். அதுதான் மேட்ரு, வேற ஒண்ணுமே இல்ல. இல்ல தளபதின்ற மக்களுக்காக உறுதியா இருக்கணும். அவ்வளவுதான் வருவோம். வரல தளபதி 2026 எல்லாரும் ஓட்டு சிமிச்சு போடுங்க. இல்ல பார்த்து போடுங்க. இல்ல தளபதி 2000 ஆட்சி நம்ம ஆட்சி தாங்க. 2026